போன செஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த கான்ட்ராக்ட் அண்டர்லையிங் இது கான்ட்ராக்ட்ல இருக்க அந்த ஸ்ட்ரைக் தான் சூஸ் பண்றோம்ல. அண்டர்லையிங், எக்ஸ்பைரி, ஸ்ட்ரைக் ஆப்ஷன், அந்த பிரீமியம். அத பத்தி பார்த்திருந்தோம். இந்த ஸ்ட்ரைக்ல பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பிரீமியமும், ஆப்ஷன் கிரீக்ஸ். ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய டாபிக்கு. ஓகேங்களா? ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன். சின்ன கிளான்ஸா நான் வந்து இப்ப ரன் பண்ணிடுறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் பார்த்தோமா? கான்ட்ராக்ட்ல வந்து இதான் ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரைக்கோட ஒரு ஸ்ட்ரைக் சர்ச் பண்றோம்னா இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது அண்டர்லைங். இப்ப நமக்கு 4, 5 அண்டர்லைங் இருக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ். அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்பைரி. இப்ப கரண்ட், நெக்ஸ்ட், ஃபார் 3 எக்ஸ்பைரி இருக்கு. ஓகேங்களா? மந்த்லினா 3, வீக்லினா ஒரு மாசத்துக்கு 4 எக்ஸ்பைரி கிட்ட வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரைக். அதுக்கடுத்து கால் ஆப்ஷனா, புட் ஆப்ஷனா, பிரீமியம். ஓகேங்களா? அதோட டீடைல்டா பார்த்திருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் மேல போகுதுன்னா கால் ஆப்ஷன் பிரீமியம் ஏறும். மார்க்கெட் கீழே இறங்குதுன்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் ஏறும். மார்க்கெட் மேல போகுதுன்னா காலை வந்து பை பண்ணுவாங்க, புட்டை செல் பண்ணுவாங்க. அதே மாதிரி மார்க்கெட் கீழே போகுதுன்னா புட்டை பை பண்ணுவாங்க, காலை செல் பண்ணுவாங்க. அந்த 4 கேட்டகரி பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப டிலே ஆகும். இப்ப இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி 3 பார்த்தோம். ஐடிஎம்ல எப்பயுமே பிரீமியம் அதிகமா இருக்கும். ஓடிஎம்ல பிரீமியம் கம்மியா இருக்கும். மார்க்கெட் எங்க இருக்கோ, எங்க ட்ரேட் ஆகுதோ கரண்டா அதான் அட் த மணி. ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்ப ஆப்ஷன் பிரீமியம் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பிரீமியம்ல பாத்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூன்னு இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து எப்பயுமே வந்து டிகே ஆகாது. அதோட ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட ஒர்த் எவ்வளவோ அது அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும் டைம் பாஸ் ஆக அதுக்கேற்ற அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வரும். அந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ 2 இருக்கு. ஒன்னு வந்து டைம் வேல்யூ, இன்னொன்னு வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டின்னுவாங்க. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்து எப்படி டினோட் பண்றதுன்னா, மார்க்கெட்ல கிரீடு, ஃபியர்னு 2 ஃபேக்டர் இருக்கு. அதை பொறுத்து அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மாறும். அதாவது இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. அதாவது இந்தியன் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், அதை இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து மேக்சிமம் அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த மணில தான் இருக்கும். ஓகேங்களா? ஏடிஎம்லயும் ஓடிஎம்லயும் ஒன்லி டைம் வேல்யூ தான் இருக்கும். டைம் வேல்யூ கூட பிளஸ் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரெண்டும் கம்பைண்டா இருக்கும். ஒரு எக்ஸ்பைரி ஒன்று நியூவா பர்த் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து முழுக்க முழுக்க ஏடிஎம், ஓடிஎம் எல்லாம் வெறும் எக்ஸ்டென்சிக் வேல்யூ தான் இருக்கும். ஐடிஎம்லாம் இன்டென்சிக் வேல்யூல இருக்கும். ஒன்ஸ் அந்த எக்ஸ்பைரி நியர்பை டு எக்ஸ்பைரி கிட்ட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூ பூரா கரைஞ்சி கடைசியா ஜீரோக்கு வந்துடும். ஓகேங்களா? ஆப்ஷன் பிரீமியம்ல 2 பார்ட்ஸ் தான் இருக்கு. ஒன்னு வந்து இன்ட்ரின்சிக், இன்னொன்னு வந்து எக்ஸ்டென்சிக். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 4230ல இருக்கு. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா இப்போ 4230 இருக்குன்னா அப்ப 42,000 தான் வந்து அட் த மணி. மார்க்கெட் எங்க ட்ரேட் ஆகுதோ அதுதான் அந்த ஸ்ட்ரைக் தான் வந்து அட் த மணி. இப்ப 42க்கு நியர்பை 4230 பாத்தீங்கன்னா நியர்பை 42,000. அப்ப அட் த மணில உங்களுக்கு பிரீமியம் பாத்தீங்கன்னா 390 இருக்கு. ஸோ 42 கரண்டா ட்ரேட் ஆகுதுன்னா அப்ப 41,900 ஆல்ரெடி ட்ரேடட் தாண்டி வந்திருக்கு. அப்ப 41,900 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐடிஎம் 1ன்னுவாங்க. 41,800 பாத்தீங்கன்னா ஐடிஎம் 2, 41,700 ஐடிஎம் 3, அப்படியே 4, 5, 6 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்ப ஒவ்வொரு ஐடிஎம் ஒரு 100 பாயிண்ட் கிராஸ் ஆக எங்க பாருங்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு 41,900 பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். அப்ப 100 பாயிண்ட்ஸ் இந்த மணி. ரெண்டாவது 41,800 பாத்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் இந்த மணி. 41,700 300 பாயிண்ட்ஸ் இந்த மணி. அப்ப ஏடிஎம் வந்து 390 ட்ரேட் ஆகுறப்ப 41,900 பாத்தீங்கன்னா 440ல ட்ரேட் ஆகுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 490, 540. அப்ப ஐடிஎம் குள்ள போக போக என்ன ஆகும்னா அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ஏறிட்டே போகும். உங்களுக்கு இப்ப வேணா நான் வந்து ஒரு இன்னைக்கு ஆக்சுவலி
ஸ்க்ரீன் இப்போ என்எஸ்சி வெப்சைட் தெரியுதுங்களா? சாட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து ஆக்சுவலி என்எஸ்சி வெப்சைட் சார். இதுலேயே நீங்கள் ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம். அந்த ஒர்க்கு பாருங்க, ஆப்ஷன் சார்ட், ஆப்ஷன் செயின். இதில் வந்து இன்னைக்கு ஆக்சுவலி வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, ஓகேங்களா? வீக்லி ஆப்ஷனில் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி 8 மே 2024. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் பாருங்க, ஃபுல்லாகவே ஜீரோ இன்னைக்கு. அது இது ஏடிஎம்லேருந்து ஃபுல்லாகவே ஜீரோ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேம் புட் சைடு ஏடிஎம்லேருந்து ஃபுல்லாகவே ஜீரோ. ஆனால் 4800க்கு புட்டு பார்த்தீங்கன்னா 78 ரூபாயில இருக்கு. கால் வந்து பார்த்தீங்கன்னா 21 ரூபாயில இருக்கு. அதுலேருந்து அப்படியே பாருங்க 21, 121, 221, 321, அப்படியே ஒரு ஸ்ட்ரைக் ஏற ஏற அப்படியே அந்த 100 பாயிண்ட் ஆட் ஆகிட்டே போகுது பாருங்க. சேம் வைஸ் அதே மாதிரி புட் சைடும் ஐடிஎம் இது இப்போ எக்ஸ்பைரி முடிஞ்ச பிறகு இதான் வந்து இந்த ஸ்ட்ரைக்கோட பியூர் இன்ட்ரென்சிக் வேல்யூ. இதுல வந்து ஜீரோ டைம் வேல்யூவே கிடைக்குதுன்னா மார்க்கெட் முடிஞ்சிடுது, 3 முடிஞ்சிடுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ, ஓகேங்களா? ஆப்ஷன் சார்ட்ல இதே மாதிரி நீங்க மற்ற இதுக்கும் பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு பேங்க் நிஃப்டியா, நாளைக்கு வந்து நிஃப்டி, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து 53 ரூபா கரையிறது இருக்கு. 53, 35 இதெல்லாம் ஆக்சுவலி நாளைக்கு வந்து தீட்டாடிக்கு ஹேப்பன் ஆகும், ஓகேங்களா? சேம் சைடு இதெல்லாம் ஜீரோ வரும். அப்ப இன்ட்ரென்சிக் வேல்யூ நீங்க பாப்பீங்க, ஓகேங்களா? இது சைடில் வச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, போத் கால் சைட் புட் சைடு இந்த மணி இந்த மணி அட் த மணி ஓடிஎம்க்கும் ப்ரீமியம் கரையிறது இருக்கும். ஆனால் அட் எக்ஸ்பைரி அப்போ பார்த்தீங்கன்னா ஐடிஎம்ல மட்டும் தான் ப்ரீமியம் இருக்கும். அதுதான் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ, ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா அட் த மணி வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து எக்ஸ்டென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அதுல வந்து 390 கரையும், ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இந்த மணி ஒரு ஸ்ட்ரைக் ஐடிஎம் 1 அப்படி போறப்ப நமக்கு வந்து 440 ட்ரேட் ஆகிறப்ப நமக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்து இன்டென்சிக் வேல்யூ அது கரையவே கிடையாது. மார்க்கெட் முடிஞ்சாலும் கரையாது, ஓகேங்களா? மீதி இருக்க இந்த ஆரஞ்சு பார்ட் ஃபுல்லாவே கரையும். டைம் பாஸ் ஆக கரைஞ்சிட்டே இருக்கும். சேம் அதே மாதிரி வந்து 41800ல 490 அதுல வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி இன்ட்ரென்சிக் தான் இருக்கு, கொஞ்சம் தான் வந்து எக்ஸ்டென்சிக் இருக்கு. 41700 நம்ம எந்த அளவுக்கு டீப் ஐடிஎம் போறோமோ அந்த அளவுக்கு தீட்டாவே இருக்காது. மேக்ஸிமம் கரையிறதுக்கும் கம்மியா தான் இருக்கும், ஓகேங்களா? ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து ஏடிஎம்ல இருந்து ஓடிஎம் 1, 2, 3 இப்படி தான் போவாங்க ஷார்ட் செல் பண்றதுக்கு. அதுல தான் தீட்டா டிகே கெயின் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஆப்ஷன் பையர்ஸ்லாம் ஐடிஎம்ல பை பண்ணுவாங்க, ஏன்னா வந்து ப்ரீமியம் கம்மியா கரையன்றதுக்காக. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4230 அட் எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல பேங்க் நிஃப்டியில் 42,000 கால் ஏடிஎம் வந்து ஜீரோ ஆயிடுத்து. ரிமைனிங் இருக்க இன்ட்ரென்சிக் மட்டும்தான் அப்படியே இருக்கு. 100, 200, 300 ஸ்ட்ரைக் உள்ள போக 100 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 390ல பார்த்தீங்கன்னா பியூர் அண்ட் பியூர் வந்து தீட்டாடிக்கே தான் இருக்கு. இம்ப்ளைடு வாலிட்டிலிட்டி பிளஸ் டைம் வேல்யூ, ஓகேங்களா? 4100 பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் வந்து இன்டென்சிக்கும் ரிமைனிங் ஒரு 340 பாயிண்ட்ஸ் வந்து டைம் வேல்யூ இருக்கு, ஐ மீன் எக்ஸ்டென்சிக். இதுல வந்து பாத்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் இன்டென்சிக்கும் 290 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்டென்சிக்கும் இருக்கு. இதுல 300 பாயிண்ட்ஸ் இன்டென்சிக்கும் 240 பாயிண்ட்ஸ் எக்ஸ்டென்சிக்கும் இருக்கு. ஆக்சுவலி வந்து அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து ப்ரீமியமே கால்குலேட் பண்ணுவோம். அதாவது ப்ரீமியம்ல என்ன இருக்குன்னா இன்டென்சிக் பிளஸ் எக்ஸ்டென்சிக் ரெண்டு இருக்கு, ஓகே? இது ரெண்டும் கலந்தது தான் வந்து ஆப்ஷன் ப்ரீமியமே. நம்ம வந்து சிம்பிளா போய் ஒரு ஏடிஎம்ல பை பண்ணுவோம், 100 ரூபா ப்ரீமியம் பை பண்ணுவோம். ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, ஓகேங்களா? ஏன் வந்து ஐடிஎம் இவ்வளவு அதிகமா இருக்கு, ஓடிஎம் ஏடிஎம்லாம் கம்மியாகுது? எதுக்கு நம்ம ஆப்ஷன் பையர்ஸ்லாம் வந்து ஏடிஎம்க்கு அப்பாற்பட்டு ஏடிஎம், ஓடிஎம் 1, 2, 3 இதெல்லாம் பை பண்ணாலே ஏன் வந்து மார்க்கெட் மூவ் ஆகலனாலும் அவங்க வேல்யூ குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து எக்ஸ்டென்சிக் வேல்யூ உள்ள ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ். ஒன்லி டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லைன்னா டைம் போக போக அதோட ஒர்த்து குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால தான் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து மேஜரா லாஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் தீட்டாடிக்கே இருக்கு, ஓகேங்களா? இது கால்குலேஷன் பார்ட் பாருங்க. ப்ரீமியம் வந்து இன்ட்ரென்சிக்கும் எக்ஸ்டென்சிக்கும் இருக்கு. இன்ட்ரென்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் ஐடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ். கரண்டா என்ன வேல்யூல ட்ரேட் ஆகுதோ அது பிளஸ் அந்த ஸ்ட்ரைக்கு என்ன ஸ்ட்ரைக் எடுக்கிறோம். எக்ஸ்டென்சிக் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் மைனஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ மைனஸ் பண்ணால் எக்ஸ்டென்சிக் கிடைக்கும். இப்போ கரண்டா வந்து 42,010 ரூபாயில ட்ரேட் ஆகுது.
41,600 கால் ஆப்ஷன் வந்து பிரீமியம் கோட் ஆகுது வந்து 610 ரூபாயில கோட் ஆகுது. ஓகேங்களா? அப்ப இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 42,10 மைனஸ் 41,600 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 410 பாயிண்ட்ஸ் வந்து டோட்டலா கிடைக்குது. இதுதான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ. இது வந்து குறையவே குறையாது. ஓகேங்களா? இன்ட்ரின்சிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குறையாத வேல்யூ. எக்ஸ்டென்சிக் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ. ஓகேங்களா? இது வந்து டைம் பாஸ் ஆக குறைஞ்சிட்டே இருக்கும். அது எப்படி பிரீமியம் மைனஸ் இன்ட்ரின்சிக். டோட்டல் பிரீமியம் வந்து நம்ம 610 பார்த்தோமா? அதுல 410 மைனஸ் பண்ணா 200 பாயிண்ட்ஸ் வந்து குறையறதுக்கு இருக்கு. 41,600 கால் ஆப்ஷன். ஓகேங்களா? சேம் காலுக்கும் புட்டுக்கும் அதே கதை தான். என்ன ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை மட்டும் மாத்தி போடும். புட் ஆப் இது வந்து போன இது பார்த்தது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன். அந்த ஸ்ட்ரைக்கு சரி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக்கு. புட்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் மைனஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 42,400 மைனஸ் 42,010. அதில் பார்த்தீங்கன்னா 620 வருது பிரீமியம். அந்த 620ல பார்த்தீங்கன்னா 620ல ட்ரேட் ஆகுது. இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 42,400 மைனஸ் 42,010 390 பாயிண்ட் பிரீமியம் 390 பாயிண்ட்ஸ் வருது. 620 மைனஸ் 390 போட்டீங்கன்னா 230 பாயிண்ட்ஸ் தான் வந்து எக்ஸ்டென்சிக் வேல்யூ இருக்கு. ஆப்ஷன் செல் பண்ணாங்கன்னா அந்த பாயிண்ட் மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியும். இன்ட்ரின்சிக் வேல்யூ கேப்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து கொஸ்டின் பார்ட்டு. ஓடிஎம்னா அவுட் ஆஃப் த மணி. கரெக்ட்டுங்களா? ட்ரூ ஃபால்ஸா? ஓகே ஓகே. ஐடிஎம்னா இந்த மணி. ட்ரூ ஃபால்ஸா? ஓகே சூப்பர். ஏடிஎம்னா அட் த மணி. ஓகே கரெக்டா போட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து இது வந்து இன்ட்ரின்சிக், இது எக்ஸ்ட்ரின்சிக். ஓகேங்களா? ஓடிஎம்ல இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குமா? சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓடிஎம்ல இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குமா? ஓகே சூப்பர். ஐடிஎம்ல இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குமா? இந்த மணில இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குமா? ஓகே சூப்பர். ஏடிஎம்ல ஓகே. ஏடிஎம்ல ஆக்சுவலி இந்த மணி ஐ மீன் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்காது. டைம் வேல்யூ தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இந்த மணிக்குள்ள ஐ மீன் சாரி ஒரு ஸ்ட்ரைக் வந்து இந்த மணிக்குள்ள போகுது அப்படின்னா வந்து அங்க வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா இன்ட்ரின்சிக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா? ஒரு ஸ்ட்ரைக் வந்து ஐடிஎம் குள்ள போகுது. ஐடிஎம் 1 2 3 இந்த மாதிரி போறப்ப அங்க வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ அதிகமாகுமா இல்ல எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இந்த டைம் வேல்யூ பிளஸ் தீட்டா டிகே இது அதிகமாகுமா? ஓகே ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்து இந்த மணிக்குள்ள போகுதுன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ தான் அதிகமாகும். ஓகேங்களா? ஓகே. ஆப்ஷன் பிரீமியம் அட் எக்ஸ்பைரி. இதுல எந்த ஸ்ட்ரைக் வந்து ஸ்ட்ரைக்ஸ் இருக்குல்ல 4 ஸ்ட்ரைக்ஸ் இதுல எந்த ஸ்ட்ரைக்ஸ் வந்து 0 ஆகும்? அந்த பிரீமியம் பாக்குற பிரீமியம் எல்லாமே குறையும் ஆக்சுவலி எக்ஸ்பைரி எப்ப. இந்த 4 ஸ்ட்ரைக்ல எந்த ஸ்ட்ரைக் வேல்யூ வந்து 0 ஆகும் எக்ஸ்பைரி அன்னைக்கு அதாவது 3:30க்கு. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்.
ஆக்சுவலி வந்து 4 ஸ்ட்ரைக்ல இருக்க ஏடிஎம் தான் வந்து 0 ஆகும் வேல்யூ. ஓகேங்களா? அந்த 390 கரெக்ட். அதுதான் இப்ப கேட்ட கேள்வி. நெக்ஸ்ட் கால்குலேஷன் பார்ட்டு. இப்போ வந்து பிரீமியம்ல இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக் 2 இருக்குன்னும். ஸோ இங்க கால்குலேஷன் பாருங்க. இன்ட்ரின்சிக் ஃபார்முலாவும் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம், இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ இதுல? ஃபார்முலாவும் இருக்கு, வேல்யூஸும் இருக்கு. சொல்யூஷன் மட்டும் தான் சொல்லணும் இப்ப. ஆக்சுவலி இதுல வந்து கால்குலேஷன் எரர் இருக்கு. கரெக்ட், 400 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 400 பாயிண்ட்ஸ்ல வந்து 220, அதான் 400 பாயிண்ட்ஸ் தான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ. அந்த 400ல வந்து 220 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரின்சிக் போச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிமைனிங் வந்து 180 பாயிண்ட்ஸ். சாரி, ஓகே. இதுல ஆக்சுவலி வந்து கொஞ்சம் கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க என்ன ஸ்ட்ரைக்கை வந்து 38,000 சிஇக்கு பதில் 37,500 போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைக் வந்து 38,000 சிஇ வேணா 37,500 சிஇ. இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஆக்சுவலி இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 100 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 100 பாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 220 பாயிண்ட்ஸ் மைனஸ் 100. ஓகேங்களா? இப்போ ப்ரீமியம் வந்து 220ல கோட் ஆகுறப்ப 220 மைனஸ் 100 பண்ணீங்கன்னா 110 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகே. சேம், பட் இதுல கால் ஆப்ஷன். அதே 100 பாயிண்ட்ஸ் இன்ட்ரின்சிக்கு, ப்ரீமியம் வந்து 440 பாயிண்ட்ஸ். ஸோ இன்ட்ரின்சிக்கை மைனஸ் பண்ணா 340 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகேங்களா? நார்மலா நம்ம ட்ரேட் பண்றப்ப ப்ரீமியம் பார்த்து பை பண்றது, செல் பண்றது அப்படி இருக்கும். ஆனா ரியாலிட்டியில அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து ஸ்ட்ராங்கா வந்து ட்ரேட் எடுக்க முடியும். பேக்ரவுண்ட்ல நடக்கிற விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து ஸ்ட்ராங்கா ட்ரேடிங்ல இறங்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இப்போ ஆப்ஷன் ப்ரீமியம்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஏன்னா அடுத்தது வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ். இதுதான் மேஜரா தெரியணும். ஸோ அதனால ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ப்ளீஸ் சேட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஆப்ஷன் கிரீக்ஸ் மூவ் ஆகலாமா?
ஓகே. ஆப்ஷன் வீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்குங்க. இதுல வந்து டெல்டா, காமா, தீட்டா, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வேகான்னு வேகான்னு சொல்லுவாங்க. அது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. ஓகேங்களா? டெல்டா, காமா, தீட்டா, வேகா இது வந்து இதுதான் வந்து ஒரு ஆப்ஷன் பிரீமியம் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு டைம்க்கு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதுதான் டிசைட் பண்றது. ஓகேங்களா? டெல்டான்றது சிம்பிளா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்றேன். டெல்டான்றது அண்டர்லைங் எவ்வளோ மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரைக் நம்ம ஏடிஎம் சொல்றோம்ல அது மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் ஆஃபா அண்டர்லைங் வந்து 100 பாயிண்ட் மேல மூவ் ஆகுதுன்னா, ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம் வால்யூம். வால்யூம் கேக்குதுங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி டெல்டா வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைங் எவ்வளோ மூவ் ஆகுதோ, எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுதோ அதுல இருந்து அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே கேண்டல்ல மூவ் ஆகுது, ஒரு 3 மினிட் கேண்டல்ல மூவ் ஆகுதுன்னா அந்த ஏடிஎம் டெல்டா வந்து பாத்தீங்கன்னா 0.5 இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த 0.5 பார்த்தீங்கன்னா 100 இன்ட்டு 0.5 அப்படி போட்டால் 50 பாயிண்ட்ஸ். அந்த ஏடிஎம் வந்து 50 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கும் சேம் அதே 3 நிமிஷத்துல. ஓகேங்களா? அதுதான் வந்து டெல்டா. ஓகேங்களா? காமான்றது அந்த டெல்டாவை குறிக்கிறது தான் காமா. ஓகேங்களா? காமா எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு தான் காமா அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து எக்ஸ்பைரியில் மட்டுமே வந்து ₹1 இருக்க கால் ஆப்ஷன் வந்து ₹100 ட்ரேட் ஆகுறது, பைசால ட்ரேட் ஆகிற கால் ஆப்ஷன் வந்து ₹10 ட்ரேட் ஆகுது. அந்த மாதிரி சடன் ஸ்பைக்லாம் நடக்கும் பாருங்க. அதாவது 2:30க்கு அப்புறம் 1 மணிக்கு அப்புறம்லாம் அதை டிசைட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து காமா. ஓகேங்களா? அதாவது டெல்டா வந்து ஆப்ஷன் அந்த ஸ்ட்ரைக்ல எவ்வளோ ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கு அதை கவர்ன் பண்ணும். டெல்டாவை கவர்ன் பண்ணுறது காமா. ஓகேங்களா? தீட்டான்றது நார்மலா வந்து டைம் டிகேப்பா. டைம் டிகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பைரி இப்ப இன்னைக்கு முடியுதா ஒரு வீக்லி, அடுத்த வீக் அதுக்கு முடிஞ்ச அடுத்த செகண்டே ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? அதுல இருந்து டைம் ஒரு நிமிஷம் போக 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 ஓகேங்களா அதுக்கான டைம் வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கும். மார்க்கெட் மேல போகுது கீழே போகுது, அது வந்து செகண்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் டைம் பாஸ் ஆக அதோட ஒர்த் குறைஞ்சிட்டே இருக்கும். ரெண்டாவது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அன்டிசைடபிள் ஃபேக்டர்ஸ். ஏன்னா வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்போ எப்படி மாறும் யாருக்குமே தெரியாது அந்த வாலட்டிலிட்டி. ஏன்னா வந்து எப்பப்போ வேணா மாறும் நம்ம உஷாரா அவேர்னஸா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ரிசர்வ் பேங்க் பை மந்த்லி மீட் அந்த ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மீட்டிங் இருக்கப்ப வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும், பதட்டமா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வார் மாதிரி சினரியோ, கோவிட், ஓகேங்களா, பேண்டமிக், அதுக்கடுத்து எலெக்ஷன். இப்ப கரண்டா பட்ஜெட் எலெக்ஷன் ஓடிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு யாருன்றத ஒரு தீர்மானம் பண்றது. அதனால வந்து பாலிசிஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால இப்போ வாலட்டிலிட்டியா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் எவ்ரி இயர் வந்து கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்க பிப்ரவரி மந்த். அப்ப இந்த மாதிரி வந்து வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் இந்த 4 ஃபேக்டர் வந்து ஒரு ஆப்ஷன் பிரீமியத்தை வந்து டிசைட் பண்ணுதுங்க. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நீங்க பேர் சொன்னா கூட நான் திருப்பி 1 செகண்ட் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 4த்துல ஏதாவது யாருக்கா டவுட் இருக்குங்களா? டெல்டா, காமா, தீட்டா, வேகா. வேகான்றது இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி. ஏன்னா ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க காலு புட்டு பிரீமியம் அது ஓகே. பட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாம ட்ரேட் பண்றதுன்றது ஆழங்கள் தெரியாம விளையாடுறது தான். ஓகே. இல்ல ஒரு ஒன் லைனருக்கு தான் அது அப்படி சொன்னேன் நானு. ஆக்சுவலி ஒரு டெல்டா வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன் பிரீமியம் பேஸ்ட் ஆன் 1 பாயிண்ட் மூவ் இன் அண்டர்லைங். அண்டர்லைங் எவ்வளவு மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெல்டா மூவ் ஆகும். அதுதான் அங்க சொல்றாங்க. டெல்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ல இருந்து +1 -1. ஆக்சுவலி வந்து இதுல வந்து 0 to +1 வந்து கால் சைடும், 0 to -1 வந்து புட் சைடும் இருக்கும். ஓகேங்களா? இது இருக்கு பாருங்க. 0 to -1 வந்து புட் சைடு, 0 to +1 வந்து கால் சைடு.
ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க, நான் ஸ்டாப் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இப்ப கால் டெல்டா ஆப்ஷன் வந்து எவ்வளவு பாயிண்ட்? ஏவா பியா? சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. புட் டெல்டா? புட் டெல்டா. ஓகே ஓகே. கால் டெல்டா வந்து 0 to +1, புட் டெல்டா வந்து 0 to -1. ஓகேங்களா? அது இருக்கு பாருங்க. ஏடிஎம், ஐடிஎம், சரி, ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம். அவுட் ஆஃப் த மணி, ஏடிஎம், ஐடிஎம். ஆல்வேஸ் மார்க்கெட் எங்க ட்ரேட் ஆகுதோ அங்கதான் ஏடிஎம் இருக்கும். அந்த ஏடிஎம் எப்பயுமே 0.5ல தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மார்க்கெட் எந்த பிரைஸ்ல ட்ரேட் ஆகுதோ அதுக்கு நியர்பை ஸ்ட்ரைக். சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு 48,055ல ட்ரேட் ஆகுதுன்னா அப்ப வந்து 48,000 தான் வந்து ஏடிஎம்மா இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த ஏடிஎம் 0.5ல தான் இருக்கும். ஓகேங்களா? எய்தர் காலோ புட்டோ ஏடிஎம்னு வந்தாலே அதோட டெல்டா வேல்யூ 0.5 தான். அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, ஏடிஎம்மோட வேல்யூ 0.5னா அண்டர்லைங் வந்து ₹1 மூவ் ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ரைக் வந்து 50 காசு மூவ் ஆகும். ₹100 மூவ் ஆச்சுன்னா ₹50 மூவ் ஆகும். ₹1000 மூவ் ஆச்சுன்னா ₹500 மூவ் ஆகும். டிவைட் பை 2 ஆர் இன்ட்டு 0.5. ஓகேங்களா? இப்ப ஐடிஎம்ல இன்ட்ரின்சிக் வேல்யூ அதிகமா இருக்கும்னு சொன்னோம் பாத்தீங்களா? அதோட ரீசன் டெல்டா வேல்யூ பாருங்க. ஐடிஎம் போக போக டெல்டா வேல்யூ ஏறிட்டே இருக்கும். 0.65, 0.75, 1 மேக்ஸிமம். 1னா ஒரு டீப் இந்த மணி ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து ஃபியூச்சர், அதாவது ஸ்பாட் வந்து 100 பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா வந்து அந்த டீப் இந்த மணி ஸ்ட்ரைக் வந்து அதே சேம் 100 பாயிண்ட் மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஃபியூச்சர் வாங்குற கணக்கு தான் நம்ம ஒரு டீப் இந்த மணி ஸ்ட்ரைக்கை வாங்குறோம்னா அது ₹100 மூவ் ஆனா இது ₹100 மூவ் ஆகும். சேம் அப்படியே ஓடிஎம் பக்கம் வாங்க, டெல்டா வேல்யூ அப்படியே குறைஞ்சிட்டே வரும். 0.25, 0.15. டீப் ஓடிஎம்லாம் போயிட்டீங்கன்னா 0 தான் இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இது வந்து புட்டுக்கு சேம் அதே கணக்கு தான், ஆனா வந்து மைனஸ்ல இருக்கும். ஓடிஎம்லாம் வந்து பாத்தீங்கன்னா -0.5ல இருந்து 0.25, 0.15, 0. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 0.65, 0.75, 1. ஓகேங்களா? ஏடிஎம் வந்து 0.5. ஐடிஎம்லாம் டெல்டா வேல்யூ அதிகமா இருக்கும், ஓடிஎம்லாம் டெல்டா வேல்யூ கம்மியா இருக்கும். ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 37,500ல இருக்கு. 37,500 கால் ஆப்ஷன் டெல்டா வேல்யூ எவ்வளவு இருக்கும்? ஏவா பியா ஆப்ஷன்? சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 37,500ல இருக்கு. 37,500ஓட ஸ்ட்ரைக்கோட டெல்டா வேல்யூ எவ்வளவு இருக்கும்? ஏவா பியா? 0.05 இல்ல 0.5? சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தெரியும் எனக்கு. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நான் அதுக்கு அடுத்து ஆன்சர் சொல்றேன். ஆக்சுவலி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 37,500. சாரி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 37,500. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எங்க இருக்கோ அதோட ஸ்ட்ரைக் பாருங்க. 37,500 சினா அந்த ஸ்ட்ரைக்கோட வேல்யூ அது. அப்ப ஏடிஎம் அது. ஏடிஎம்னா ஏடிஎம்மோட டெல்டா வேல்யூ வந்து 0.5. பி ஆப்ஷன். ஓகேங்களா? அண்டர்லைங் எங்க ட்ரேட் ஆகுதோ அந்த ஸ்ட்ரைக் எதுவோ அந்த ஸ்ட்ரைக்கோட வேல்யூ எப்பயுமே 0.5 தான். ஏடிஎம் எப்பயுமே 0.5 தான். ஓகேங்களா? சேம் அதே 37,500 பி.
2 ஆப்ஷன் இருக்கு. இது புட் ஆப்ஷன். இப்ப இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஆக்சுவலி வந்து 37,500 புட்டு வேல்யூ எப்பயுமே, புட்டோ டெல்டா வந்து எப்பயுமே மைனஸ்ல இருக்கும், 0 to -1. அப்பனா இது வந்து ஏடிஎம் புட்டு, அப்ப -0.5. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து காலு புட்டு ரெண்டுமே வந்து ஏடிஎம்ல தான் இருக்கு. இந்த பக்கம் பிளஸ் இருக்கும், இந்த பக்கம் மைனஸ் இருக்கும். ஓகேங்களா? தேர்ட்டி செவன் 700 புட்டு இங்க இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதோட டெல்டா வேல்யூ வந்து ஏவா பியா? ஓகே, இதுக்கு ஆப்ஷன் வந்து பி. ஏன்னா புட்டுன்றப்ப 0.5ல இருந்து 1. ஓகேங்களா? ஆல்ரெடி ரீச்டு. மறுபடியும் ஒரு அட் த மணினா கரண்ட் பிரைஸ்ல இருக்கிறது, இந்த மணினா வந்து ஆல்ரெடி ரீச்டு, ஓடிஎம்னா எட் டு ரீச். இந்த ஸ்டேட்மெண்ட் 3 ஞாபகம் வச்சுக்கங்க. அட் த மணினா கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ், கரண்ட் லெவல்ல இருக்கிறது. ஐடிஎம்னா வந்து ஆல்ரெடி ரீச், ஓடிஎம்னா எட் டு ரீச். ஓகேங்களா? போய் தொடும், ஆனா வந்து எப்பன்னு தெரியாது. ஓகேங்களா? அதான் எட் டு ரீச்னுவாங்க. அது போத் கால் சைட் புட் சைட் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே டெஃபினேஷன் தான். அதுக்கடுத்து சேம் கால் ஆப்ஷன் டெல்டா வேல்யூ அண்டர்லைங் மேல போகுதுன்னா அந்த கால் ஆப்ஷனும் மேல தான் போகும். ஓகேங்களா? அண்டர்லைங் கீழே போகுதுன்னா அந்த கால் ஆப்ஷன் பிரைஸ் கீழே போகும். ஓகேங்களா? சேம் ஆப்ஷன் பிரீமியம் கால் சார்ட். அண்டர்லைங் மேல போகுதுன்னா புட் ஆப்ஷன் பிரைஸ் வந்து கீழே போகும். அண்டர்லைங் கீழே போகுதுன்னா புட் ஆப்ஷன் பிரைஸ் வந்து மேல போகும். ஃபர்ஸ்ட் செஷன்ல எடுத்தோம் பாருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அகைன் சால்வ் தான். Rate of change of premium based on 1 point move in the underlying 100 points increase in Bank Nifty. ஒரு 100 பாயிண்ட் வந்து அண்டர்லைங்ல இன்க்ரீஸ் ஆகுது ஒரு 3 நிமிஷம் கேண்டல்ல. அப்ப இந்த ஏடிஎம் வந்து 150 ரூபா பிரீமியம் கோட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த 100 பாயிண்ட் மூவ் ஆன பிறகு அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எவ்வளவு ரூபாயில் ட்ரேட் ஆகும்? டெல்டா வேல்யூ 0.5. சேட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்டர்லைங் வந்து 100 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 0.5 டெல்டால எவ்வளவு மூவ் ஆகும்? ஓகே, கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஆனா ஏடிஎம்மோட அந்த பிரைஸ் வந்து 150 ரூபாயில இருக்கு. 150 ரூபாயில இருந்து அது எவ்வளவுக்கு போயிருக்கு? கரெக்ட் கரெக்ட். பிளஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஆட் பண்ணிக்க அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட பிரீமியம். ஏடிஎம் பிரீமியம் பாத்தீங்கன்னா 150 ரூபா. ஓகேங்களா? சோ அப்ப வந்து
150 plus 50 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்சைட். ஸோ 200ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காது. ஓகே, சேம் ஒரு ஸ்ட்ரைக் ஏறப்ப இப்ப ஏடிஎம்ல இருந்து 200 போகுதுன்னா அது வந்து ஐடிஎம்மா போயிடும். அப்ப ஓடிஎம் 1 வந்து ஏடிஎம்மா மாறிடும். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, இந்த ஆப்ஷன் செயின் இருக்குங்களா, இதுல வந்து மார்க்கெட் வந்து இப்ப கடைசி அங்க முடிஞ்சது 48,021ல முடிஞ்சது. இப்போ 48,000ல முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த 48,000ல இருந்து 100 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா 4800. ஓகேங்களா? அப்ப இந்த ஏடிஎம் என்ன ஆகும்னா ஐடிஎம்மா போகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து அவுட் சைட்ல இருக்க இந்த ஓடிஎம் 1 வந்து ஏடிஎம்மா மாறும். டைம்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஏடிஎம், ஐடிஎம் 1, ஓடிஎம் 1 அதெல்லாம் சேஞ்ச், பிரைஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நீங்க எப்பயாவது மார்க்கெட்ல இருக்கீங்கன்னா ஆப்ஷன் செயினை வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன்ல வச்சுட்டு பாருங்க. பிரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏடிஎம் வந்து மேலே கீழே இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். சடனா ஒரு 100 பாயிண்ட் கீழே போகுதுன்னா உடனே கீழே போகும் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. அதே மாதிரி 100 பாயிண்ட் மேலே போகுதுன்னா அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து உடனே மேலே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க இருக்கிற ப்ரீமியம் பூராவே அட்ஜஸ்ட் ஆகும். டெல்டா வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகும். எல்லாமே லைவ்ல தான் நடக்கும். டெல்டா வேல்யூ அப்புறம் காமா, இது டெல்டா வேல்யூ தான் முக்கியமா அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா? தீட்டாலாம் வந்து டைம் போக போக அது மாதிரி கரைஞ்சிட்டே வரும். இது ஃபுல்லாவே அது ரிலேட்டட் டாபிக்ஸ் தான். டெல்டால ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஏன்னா டைம் இல்லை. சேட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெல்டால ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, ஏன்னா இப்ப சேம் அதே மாதிரி தான் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 100 பாயிண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ஏடிஎம்மோட ஒர்த் வந்து 50 பாயிண்ட்ஸ் குறையும். கரண்டா 150ல ட்ரேட் ஆகுறப்ப அதோட 100 பாயிண்ட் கீழே அந்த அண்டர்லைன் விழுதுன்னா அந்த ஏடிஎம் வந்து 50 பாயிண்ட் கீழே வந்து 100 வேல் ட்ரேட் நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் காமா. இந்த பே ஆஃப் டயக்ராம், இந்த டயக்ராம் மட்டும் மறக்காதீங்க என்னைக்குமே. ஏன்னா ஒரு காமா எடுக்கிறோம்னா காமாவோட அந்த இன்டென்சிட்டி வந்து இதுதான் பே ஆஃப் டயக்ராம்ல சொல்றது. ஓகேங்களா? காமா எப்பயுமே எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி கிட்ட வர, எக்ஸ்பைரி எக்ஸ்பைரினா 2 நாள் இருக்கு 3 நாள் இருக்குன்னா அப்பதான் வந்து அந்த காமாவோட எஃபெக்ட் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இதுவே வந்து ஃபார் எக்ஸ்பைரி, இப்போ மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாம் இருக்குன்னா மந்த்லி எக்ஸ்பைரியில காமாவோட எஃபெக்டே அந்த அளவுக்கு இருக்காது. 25 டேஸ் எக்ஸ்பைரியோட காமா எஃபெக்ட் பாருங்க, அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்டே இல்லை. ஓகேங்களா? 18 டேஸோட காமா எக்ஸ்பைரி வந்து கொஞ்சம் இருக்கு. 11 டேஸோட எக்ஸ்பைரி ஓரளவு. 4 டேஸ் எக்ஸ்பைரி தான் வந்து அதிகமா இருக்கு. அதுவும் இது எல்லாமே ஏடிஎம்ல தான் காட்டுறாங்க பாருங்க. அப்படின்னா எக்ஸ்பைரி இப்ப 2 நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பைரி ட்ரேட் ஆகுது அப்படின்னா வந்து ஸ்ட்ரைக்ல ட்ரேட் ஆகுது ஏடிஎம் ஸ்ட்ரைக்னா அதே ஸ்ட்ரைக்ல கிட்டத்தட்ட நியர் ஃபார் 3 எக்ஸ்பைரி கிட்ட இருக்கும். இப்ப கரண்ட் வீக் 8 மார்ச் ட்ரேட் ஆகுது அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்த எக்ஸ்பைரி பாத்தீங்கன்னா 15 மார்ச், சாரி 15 மே, 22 மே, 29 மே, 8 மே இன்னைக்கு வந்து ரொம்ப மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் மூவ்னால அந்த ஸ்ட்ரைக் சடனா பிரீமியம் ஸ்பைக் அடிக்கும். ஆனா 15 மேல கம்மியா இருக்கும், 22 மேல ரொம்ப கம்மியா இருக்கும், 29ல சும்மா பாயிண்ட் தான் வரும். ஓகேங்களா?
காமா வந்து அந்த அளவுக்கு வந்து டெல்டாவை கவர்ன் பண்ணுது. ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெல்டா தான் காமா. ஓகேங்களா? இந்த பே ஆஃப் மட்டும் இந்த டயக்ராம் என்னைக்குமே மறக்காதீங்க. ஏன்னா நீங்க காமான்னு எடுத்தாலே இந்த டயக்ராம் தான் எல்லாருமே காட்டுவாங்க. ஓகேங்களா? இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும்ன்றது அர்த்தம், வேற எதுவும் கிடையாது. எக்ஸ்பைரி நியர்பை ஆக ஆப்ஷன் செல்லர்ஸ் எவ்வளவு செல் பண்ணியிருந்தாலும் சடன் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலேயோ கீழே போகுதுன்னா அந்த 100 பாயிண்ட்ஸ்க்கு அந்த டெல்டா வேல்யூ மாறும். டெல்டா வேல்யூ மாறுறப்ப அந்த பிரீமியம் மாறும். உடனே ப்ராஃபிட் பூரா காணாம போயிடும். இதுல எந்த பைக் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும்? 100 சிசியா 1000 சிசியா? எஸ், 1000 சிசி தான் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும். அதே மாதிரிதான் நியர்பை எக்ஸ்பைரி தான் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஓகேங்களா? 0 to 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற மாதிரி ₹1 இருந்து ₹60 ட்ரேட் நடக்கும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கலாம் சடனா ஒரே கேண்டில் நடக்கும். அதெல்லாம் லாங் டிஸ்டன்ஸும் அதே மாதிரி தான். ஏப்ரல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. 11:15 2:15 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 37,400 37,800 ஒரு 400 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒரு 37,400 37,800 400 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. இந்த 400 பாயிண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரியோட ப்ரீமியம் இப்போ 37,500 கால் ஆப்ஷன் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட அந்த ப்ரீமியம் வேல்யூ நோட் பண்ணியிருக்கோம். 11:15 2:15 13 ஏப்ரல் எக்ஸ்பைரி அன்னைக்கு 21 ஏப்ரல் 28 26 மே. ஓகேங்களா? இதெல்லாம் மந்த்லி எக்ஸ்பைரி. இது ரெண்டுமே மந்த்லி, இது ரெண்டும் வீக்லி. ஓகேங்களா? பிரீமியம் பாருங்க 451 இருந்து 700 800 1400. எந்த அளவுக்கு எக்ஸ்பைரி வந்து நியர்பை ஃபார்ல இருக்கோ அந்த அளவுக்கு பிரீமியம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? 400 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. இங்க பாருங்க 692 பாயிண்ட் தான் வந்து அந்த எக்ஸ்பைரி டே ஸ்ட்ரைக் வந்து கேப்சர் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி 944. நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி 1040. சாரி, நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி 1650. அந்த மந்த் எக்ஸ்பைரி வந்து 1040. கிட்டத்தட்ட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 241 244 250 220 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஆனா கிட்டத்தட்ட பாயிண்ட்ஸ் வந்து சேமா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா பெர்சன்டேஜ்ல பாருங்க கிட்டத்தட்ட எக்ஸ்பைரி டே ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா 53% வந்து கெயின் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்படியே நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி பாருங்க 34%. அதுக்கு அடுத்த மந்த் எண்ட் எக்ஸ்பைரி பாருங்க 28%. நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி ஒரு 15%. ஓகேங்களா? பாயிண்ட் என்னமோ சேம் தான், ஆனா பெர்சன்டேஜ்ல பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு காமா வந்து அந்த டெல்டாவை கவர்ன் பண்ணுது. சேம் வீக்லி எக்ஸ்பைரி 7 நாள் இருக்குன்றது வந்து 53% கெயின் ஆயிருக்கு பிரீமியம்ல. 14 டேஸ் இருக்கிறது 34%. 21 டேஸ் இருக்கிறது 28%. 1 மந்த் இருக்கிற எக்ஸ்பைரி வந்து 15% தான் கெயினே ஆயிருக்கு. ஓகேங்களா? இதை என்ன சொல்றதுன்னா நியர்பை எக்ஸ்பைரியில் எப்பயுமே வந்து காமாவோட வேகம் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க, வேற எதுவும் இல்லை. ஓகே, இது ஆக்சுவலி வந்து நம்ம இதில் தேய்பிரைன்னுவாங்க. ப்ரீமியம் கரையிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைம் போக போக அதோட ஒர்த் வந்து குறைஞ்சிட்டே வருது பாருங்க. டே 23 நிலா முழு ஃபுல் மூன்ல இருந்து தேய்பிரைக்கு வந்ததுன்னு வச்சுங்களேன். டே டு எக்ஸ்பைரி 20 இருக்கிறப்ப எக்ஸ்டென்சிக் வேல்யூ அதிகமா இருக்கும். டேஸ் குறைய குறைய எக்ஸ்பைரி கிட்ட வர வர என்ன ஆகும்னா அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு கிட்டத்தட்ட 0-வே ஆயிடும். ஓகே, அதுக்கு அடுத்து தீட்டா. காமால ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஒன்ஸ் அகைன் சொல்றேன். டெல்டா வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன் எவ்வளவு மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரைக் வந்து மூவ் ஆகும். அண்டர்லைன் 100 ரூபா மூவ் ஆகுதுன்னா
அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 50 ரூபா மூவ் ஆகும். ஐடிஎம் ஸ்ட்ரைக் 60 ரூபா மூவ் ஆகும். ஓடிஎம் ஸ்ட்ரைக் 20 ரூபா மூவ் ஆகும். ஓகேங்களா? ஆனா அந்த டெல்டாவை கவர்ன் பண்றது காமா. அதாவது கரண்ட் வீக் எக்ஸ்பைரி இருக்கு அப்படின்னா வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பைரியில அந்த 50 ரூபாவும் ஃபுல்லா மூவ் பண்றதுக்கு காரணம் அதுக்கு அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் கரண்ட் வீக் எக்ஸ்பைரியா இருக்கும். அதே வந்து ரெண்டு வாரம் இருக்கு, நெக்ஸ்ட் எக்ஸ்பைரின்றப்ப அது 50 ரூபா மூவ் ஆகுது அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு, ஒரு 45 அந்த மாதிரி மூவ் ஆகும். 1 மந்த் எக்ஸ்பைரினா வந்து ஒரு 30 பாயிண்ட் 35 பாயிண்ட் மூவ் ஆகும். ஓகேங்களா? அண்டர்லைங் மூவ் ஆச்சு, அண்டர்லைங் 100 பாயிண்ட்ஸ் ஏறுனா டெல்டா வந்து 50 பாயிண்ட் ஏறும். ஓகேங்களா? அந்த 50 பாயிண்ட் எவ்வளவு ஏறணும்ன்றது டிசைட் பண்றது காமா. ஓகேங்களா? இப்ப அதுக்கு அடுத்து வந்து தீட்டா. தீட்டான்றது சிம்பிள்ங்க. எக்ஸ்பைரி எப்ப பர்த் ஆகுதோ அதுல இருந்து டைம் போக போக அதோட ஒர்த் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஒரு நிமிஷமும் பாயிண்ட் வந்து பைசால போயிட்டே இருக்கும். நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா வந்து நீங்க ஆப்ஷன் சார்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த வேல்யூ பார்க்கலாம். எப்ப ஓப்பனிங் பிரைஸோ அதுல இருந்து க்ளோசிங் பிரைஸ் ரெண்டுத்தையுமே நீங்க பார்க்கலாம் அதை. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த 4800 ஸ்ட்ரைக் இருக்கு. நான் வந்து 4800 சி ஆட் பண்றேன். சி கிட்டத்தட்ட இன்னைக்கு ஓப்பனிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 அன்னைக்கு காலையில வந்து 226 ரூபாயில இருந்தது. ஓகேங்களா? மார்க்கெட்டு அதுக்கேற்ற மாதிரியே மூவ்மெண்ட் இல்லை அந்த அளவுக்கு அண்டர்லைன். இதோ ஸ்பாட் இருக்கு பாருங்க, இது வந்து ஸ்பாட் பிரைஸ். ஸ்பாட் பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த ரேஞ்ச் பவுண்ட்ல தான் இருந்தது. இந்த ரேஞ்ச் பவுண்ட்ல தான் இருந்தது மார்க்கெட். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 478 ஹைக்கும் லோக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆனா அந்த 4800 ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா காலையில ஓபன் பண்றப்ப 226 பாயிண்ட் இருந்தது. கடைசியா முடிஞ்சது பாத்தீங்கன்னா ஜீரோல வந்து முடிஞ்சது பாருங்க. ஏன்னா அது ஓடிஎம். ஓடிஎம் வந்து என்னதான் டைம் மேல போற மாதிரி இருந்தாலும் கடைசியா வந்து அதோட வேல்யூ பாருங்க, டைம் போக 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 ஜீரோ 2 o'clock அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கா இருந்தாலுமே சடனா வந்து பிரீமியம் கரைய ஆரம்பிச்சிருங்க. 3 மணிக்கு மேல போச்சுன்னா எல்லா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரைக்ல வந்து டைம் போக போக காலையில வால்யூம் கம்மியா இருந்தது. ஓகேங்களா? டைம் போக போக இந்த 1:30க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க, கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். இதுல ஒரு மூவிங் ஆவரேஜ் போட்டோம்னா உங்களுக்கு அந்த ஒரு மூவிங் ஆவரேஜ் தெரியும். அந்த மூவிங் ஆவரேஜ் பாருங்க, அப்படியே ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேல போச்சுன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வால்யூம், 37 மில்லியன், அதாவது 3 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் வந்து வெளியில வந்திருக்கு. டைம் போக போக ஃபுல் வால்யூம் குறைஞ்சி சுத்தமா எல்லாருமே கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சேம் இங்க பாத்துக்கங்க, மார்க்கெட் வந்து எங்கேயுமே மூவ் ஆகல. ஓகேங்களா? சேம் ஓப்பனிங் பிரைஸ் டைம் மட்டும் கிராஸ் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். 2 மார்ச் எக்ஸ்பைரி, 30 மார்ச் எக்ஸ்பைரி, 27 மார்ச் எக்ஸ்பைரி. ஓகேங்களா? 427ல இருந்து 388, 883ல இருந்து 818, 1380ல இருந்து 140. ஓகேங்களா? சேம் அதே டைம் தான் கிட்டத்தட்ட 40,000 கால் ஆப்ஷனு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிகே எவ்வளவு ஆயிருக்கு பாருங்க. 2 மார்ச் எக்ஸ்பைரியில வந்து பாத்தீங்கன்னா 39 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? 30 மார்ச் 65 பாயிண்ட்ஸ், 27 மார்ச் 37 பாயிண்ட்ஸ். பெர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா நியர் எக்ஸ்பைரி, கரண்ட் எக்ஸ்பைரியில பாத்தீங்கன்னா 9%. ஜஸ்ட் அந்த 1 டேலே வந்து 9% ஆஃப் பிரீமியம் வந்து கரைஞ்சிருக்கு. இன்னும் 1 மந்த் அண்ட் எக்ஸ்பைரி பாத்தீங்கன்னா 7%, நெக்ஸ்ட் மந்த்துக்கு பாத்தீங்கன்னா 2% கரைஞ்சிருக்கு. ஓகேங்களா? சேம் அதே இன்ட்ரென்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. ஏடிஎம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ட்ரின்சிக், ஓடிஎம்ல ஃபுல்லாவே எக்ஸ்ட்ரின்சிக். ஐடிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் எக்ஸ்ட்ரின்சிக் கலந்துருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. ஓகேங்களா? இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்ப இந்த ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் டேஸ். எவ்ரி பிப்ரவரி 1 வந்தாலே எல்லாருக்கும் வந்து ஒரு பதட்டமா இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸும் சரி, செல்லர்ஸும் சரி. ஓகேங்களா? அதுக்கடுத்து வார் சுச்சுவேஷன், அதுக்கடுத்து இந்த எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷனா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் எலெக்ஷனாலும் சரி, கொஞ்சம் பதட்டமா இருக்கும்.
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் பை மந்த்லி ரிப்போர்ட். அதே மாதிரி கம்பெனிஸ் டாப் 50 கம்பெனிஸு ஒரு இண்டெக்ஸ்ல மேஜர் யார் இருக்காங்களோ அவங்களோட ரிசல்ட்லாம் எதிர்பார்ப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இல்லை ஏர்னிங்கை பீட் பண்ணலைன்னா அதோட ப்ரைஸ் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரிசல்ட் ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸு கீழே விழும். அதேமாரி ரிலையன்ஸ் வந்து ரிசல்ட் ஒழுங்காக கொடுக்கலாம், நிஃப்டி இண்டெக்ஸ் கீழே விழும். ஏன்னா ரிலையன்ஸ் வந்து நிஃப்டியில் அதிக பெர்சன்டேஜ் வச்சிருக்கு, என்எஸ்சி அவ்வளோ அந்த பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணியிருக்கு, பேங்க்ல ஹெச்டிஎஃப்சி அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ப்ரீமியம், இந்த ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸும் ஆகும் டிக்ரீஸும் ஆகும். ஓகேங்களா? இதில் இன்ட்ரென்சிக்கே எதுவுமே அக்யூமுலேட் பண்ண முடியாது, அது வந்து இருக்கிறது எவ்வளோ அதான். ஆனால் எக்ஸ்ட்ரின்சிக் மட்டும் இம்ப்ளைடு வாலிட்டிலிட்டி மூலயமா நம்ம வந்து இன்க்ரீஸும் பண்ணலாம் டிக்ரீஸும் பண்ணலாம். ஏன்னா இம்ப்ளைடு வாலிட்டிலிட்டி அதிகமாச்சுன்னா ப்ரீமியமோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், இம்ப்ளைடு வாலிட்டிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரீமியமோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? லோ ஐவி ஹை ஐவி. இப்போ வந்து இன்னொன்று காட்டுறேன். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் காட்டல. ஆக்சுவலி வந்து நீங்க சார்ட்ல போய் பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியா விக்ஸ்ன்னு வாங்க. இந்தியா விக்ஸை வந்து நீங்க நான் கமெண்ட்ல சேட் பண்ணி வைக்கிறேன். இந்தியா விக்ஸை போய் பாருங்க. கிட்டத்தட்ட இப்போ கரண்டா வந்து ஒரு 16% இருக்கும். ஓகேங்களா? அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், அது டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்டென்சிக் வெல் வர ஒரு ஃபேக்டர். டைம் வேல்யூ இருக்கும், டைம் வேல்யூ பிளஸ் ஐவி தான் வந்து எக்ஸ்டென்சிக். ஐவி வந்து அந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம்ல ஐவி இன்க்ரீஸ் ஆகும். ஐவி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஐவி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஐவி கம்மியாக இருந்தால் 1:2 வந்து கம்மியாக இருக்கும், ஐவி அதிகமாக இருந்தால் 1:2 அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? வென் ஐவி வில் டிக்ரீஸ், சாரி ஐவி இன்க்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விஷயம் சொன்னோம்ல, ஆர்பிஐ பை மந்த்லி ரிப்போர்ட்டு, பட்ஜெட், எலெக்ஷன் ரிசல்ட், ஏர்னிங் ரிசல்ட், இந்த மாதிரி டைம்ல வந்து ஐவி வந்து டிக்ரீஸ் ஆகும். எப்போ இந்த விஷயம் முடியுதோ அதுக்கப்புறம் அந்த ஐவி டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ப்ரீ ஈவென்ட் போஸ்ட் ஈவென்ட். நீங்க ஒரு புரோக்கர்ல போனீங்கன்னா ஈவென்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், ப்ரீ ஈவென்ட் முன்னாடி ஐவி அதிகமா இருக்கும், எல்லாருமே வந்து பொசிஷன் எடுத்து வச்சிருப்பாங்க, இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ரீட்டைல் வரைக்கும். பொசிஷன் முடிஞ்சு எல்லாம் ஸ்கொயர் ஆஃப் பண்றோம், அதனால தான் அந்த ஐவி டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ வரைக்கும் 2 விஷயம் முடிச்சாச்சு. ஒன்று வந்து ஆப்ஷன் ப்ரீமியம், ரெண்டாவது வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ். இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா டாபிக் கவர் பண்ணியாச்சு. இப்போ எதுலையாவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனி டவுட்ஸ்? ஹலோ, சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஆப்ஷன் ப்ரீமியம்ல, ஆப்ஷன் கிரீக்ஸ்ல? சின்ன டவுட் வந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க, நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆப்ஷன் ப்ரீமியம்ல. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண வரீங்கன்னா இது தெரிஞ்சாதான் உங்களால வந்து அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ட்ரேட் பண்றப்ப, ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றப்ப அந்த கான்ட்ராக்ட் ஒன்ஸ் பை பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து எவ்ரி செகண்டுக்கு அது வந்து வேல்யூ ஒர்த்து போயிட்டே இருக்கும், ஒர்த்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால ஆப்ஷன் கிரீக்ஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆப்ஷன் கிரீக்ஸ் தெரிஞ்சாலே நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிப்பீங்க. Taking one stock like Adani, அது can you explain by taking?
அதானி ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல கமெண்ட் பண்ற மாதிரி சொல்லக்கூடாது. வேற ஏதாவது? ஆக்சுவலி வந்து யூஎஸ்ல ஒரு ஷார்ட் செல்லர் இருக்காங்கப்பா. அவங்க வந்து அந்த ஹைடன்பர்க் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுனால அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஓவர் வேல்யூஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு டேங்க் ஆயிடுது. ஹைல இருந்து லோ போனதுனால மார்க்கெட்ல ஒரு ஃபியர் ஃபேக்டர் உண்டாகி எல்லா அவரு விழுந்ததுனால மத்தவங்க எல்லாம் விழ ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் எல்லாம் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ்? ஆப்ஷன்ஸ் ஸ்விங், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்ஷன் ஸ்விங். ஸ்விங் ட்ரேடிங்ன்றது ஸ்டாக்லயும் எல்லாம் ஆப்ஷன்ஸ்லயும் பண்ணலாம். ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஆப்ஷன்ஸ்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேப் அப் கேப் டவுன் சினாரியோ உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. கேப் அப் கேப் டவுன் பண்றப்ப உங்களால வந்து ஓப்பனிங் பிரைஸே அதிகமா இருக்கும். ஓப்பனிங் பிரைஸே அதிகமா இருக்கும். இல்ல நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க, அந்த ஸ்டாப் லாஸ் தாண்டி ஓப்பன் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆப்ஷன்ல பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஹெட்ஜோட தான் பண்ற மாதிரி இருக்கும். வேற எனி டவுட்ஸ்? அது உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து தான் சார். எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க, எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. ஏன்னா வந்து ஆப்ஷன்ல நீங்க ஸ்விங் பண்றீங்க, அதாவது ஒரு வீக்லி கான்ட்ராக்ட்லாம் என்ஆர்எம்எல்ல கேரி ஃபார்வர்ட்ல வாங்குறீங்கன்னா கேப் அப் ஆகிறப்ப நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, ஒரு 120 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போடுறீங்கன்னா அந்த 120 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரெயில் ஆயிட்டு வரும். ஆனா கேப் அப் ஆகிறப்ப அந்த கால் ஆப்ஷனோட பிரீமியம் ஒரு 300 ரூபாயில ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அந்த 120 ரூபாய்க்கு வராது அது. அந்த டைம் வந்து நீங்க ஹியூஜ் லாஸ் இன்கர் ஆகுங்க. ஓகேங்களா? ஆப்ஷன்ல அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. எங்க இருக்கீங்க? குட் ஈவினிங் சார், என் நேம் விக்னேஷ். சொல்லுங்க. சார் ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் 9:15 ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒரு 1 hour வரைக்கும் மார்க்கெட் வந்து வால்டைலா இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ விச் இஸ் த ரைட் டைம் அட் இந்த 3 ஃபேஸ் சொல்லுவாங்களா சார்? மார்னிங் ஒரு 9:30 to 11 ஒரு ஹாஃப், தென் 11 to 1, தென் 1 to 3. ஸோ இந்த 3 ஃபேஸ்ல வந்து விச் வுட் பி பெட்டர் அஸ் வெல் அஸ் சேஃப் சார்? அந்த ஜென்ரிக் கொஸ்டின் தான் இது. ஆக்சுவலி அதே ஜென்ரிக் ஆன்சர் தான் சார் இங்கேயும். அது வந்து ஈவெண்ட் டேஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரேடிங் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கும். ஏன்னா ஈவெண்ட் டேஸ்லாம் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும். இப்போ கரண்டாக ஈவெண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. சடனாக இந்த 120 பாயிண்ட் 200 பாயிண்ட்லாம் கொண்டு போறது. இன்னைக்கே சாலிடா 160 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி ஒரே 3 நிமிஷம் கேண்டல்ல ஸ்பைக் அடிச்சான். கீழே அடிச்சான், அதுக்கு அடுத்த கேண்டில் மேலே அடிச்சான். ஓகேங்களா? ஆப்ஷன் ட்ரேடிங் சார் இன்னொன்னு சொல்லிடுறேன். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த 6.25 மணி நேரம் இருக்கு. அந்த 6.25 மணி நேரத்துல சேஃபஸ்ட் டைம் ஒன்று கிடையாது சார். நீங்க ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்றது தான் கரெக்டான சேஃபஸ்ட் வே. ஏன்னா ஆர்டர் எப்ப எங்க யார் போடுவாங்கன்னு தெரியாது. அந்த 100 பாயிண்ட்லாம் வந்து எப்ப விழுனே தெரியாது. விழுந்ததுன்னா ஸ்பைக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணது தான் என்னைக்குமே வந்து கரெக்டான ஒரு ப்ராப்பர் வே. வேற ஏதாவது சார்? அப்புறம் அந்த இது செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் 1 to half an hour to 1 hourல எந்தெந்த செக்டார் இப்போ இன்னைக்கு வந்து இன்க்ரீசிங் ஆஸ் வெல் அஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் ஆஸ் வெல் அஸ் கோல்டு இப்போ இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, ஐடி ஆஸ் வெல் அஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ப்ரொபோஷனேட்டா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். ஸோ அது எந்த அளவு ரிலேபிள், அது அது அந்த இது வந்து அக்செப்ட் பண்ணி பண்ணலாமா சார், இல்லை எப்படி அந்த ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு? ஆக்சுவலி நீங்க செக்டார்ஸ் கிட்ட போறீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தெரியும் சார். ஓகே. ஏன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸை வச்சு தான் செக்டாரை வந்து வேல்யூஷனே பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அது. ஆக்சுவலி ஓவரால் வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி பேசினாலும் ஒரு செக்டாருக்கும் ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இண்டிகேட்டர் இருக்கும். அதை பொறுத்து தான் வந்து அந்த செக்டார்ல வேல்யூவேஷன் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு வந்து டிசைட் பண்ணுவாங்க வச்சுங்களேன். நீங்க அதை பத்தி தெரியுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. சோ அதுல நாலேஜ் இருந்தா மட்டும் தான் அதுல ஃபர்தரா நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சம்
ஒரு ம். செக்டார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடினாலே வந்து மேக்ஸிமம் அவுட் சைடு இந்தியா தான் சார். அவுட் சார் சைடு இது இந்தியால பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவுக்கு ஐடில வேல்யூவேஷன் கம்மியா இருக்கும். இதுக்கு இப்படி அதே ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் எஃப்எம்சிஜி ஒரு சின்ன இப்போ ஒரு கண்டினியூஸா ஒரு 10 to 15 டேஸ் நம்ம ஒரே ஒரு இதை வந்து கண்டினியூஸா நம்ம க்ளோஸ் வாட்ச் பண்றோம். ஸோ அதோட 1 வீக் ஆஃப் இல்லை ஒரு 10 டேஸ் ஆஃப் அதோட இது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதில் பண்ணலாமா சார்? ஏதாவது ஒரு ஃபீல்டு பர்டிகுலரா எடுத்து இப்போ இதில் தான் பண்றோம் அப்படின்னு ஸோ ஒரு ஸ்டடி மாதிரி சின்ன ரிசர்ச் பண்ணிட்டு அந்த அதுல அந்த விஷயம் இருக்கு சார். ஆக்சுவலி நீங்க சொல்றது இருக்கு. ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒருத்தவங்க நார்மலா வந்து அண்டர்லைங் இண்டெக்ஸையும் அந்த ஒரு ஸ்டாக்கையும் எடுத்துப்பாங்க. ஓகே. இண்டெக்ஸுக்கும் அந்த ஸ்டாக்குக்கும் எவ்வளோ வந்து வேரியேஷன் இருக்கு. இண்டெக்ஸ் ஒரு 100 பாயிண்ட் ஏறுதுன்னா அந்த ஸ்டாக்கோட பீட்டா செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அந்த ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி போகுது. இப்போ இண்டெக்ஸ் ஏறப்ப அந்த ஸ்டாக் கீழே போதான்னு பார்ப்பாங்க. இல்ல மேல போகுதான்னு பார்ப்பாங்க. வாலட்டிலிட்டியா இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து பொசிஷன் எடுப்பாங்க சார். அது இருக்கு. அந்த மாதிரி விஷயம் இருக்கு. இல்ல அது ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அப்படி பண்றது ஒரு ஒரு சேஃப் பாயிண்டா இருக்கும். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்றேன். அது கேட்கலான்னு இருக்கேன் சார் நான். இருக்கு சார். அந்த மாதிரி விஷயம் இருக்கு. பண்றது பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலி. ஆக்சுவலி வந்து அதுக்கெல்லாம் ஃபண்ட் அதிகமா தேவைப்படும் சார். இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் தான் பண்ணுவாங்க ஆக்சுவலி. அவங்க வந்து செக்டாரே ஹெட்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ஓகே. செக்டார் ஏறுதுன்னா இன்னொரு செக்டார் கீழ விழுன்னு வச்சுக்கங்களேன். அந்த பீட்டா கோரிலேஷன்ல ஆப்போசிட்டா இருக்கும். அதுல ஃப்ரீக்வென்சி ட்ரேடிங் மாதிரிலாம் பண்ணுவாங்க சார் அதெல்லாம். இல்ல நானுமே பிகினர் தான் சார். இதுல நான் வந்து ஜஸ்ட் ஓவரால் இந்த ஃப்ளோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி அனலைஸ். பிகினர்னு சொல்றீங்கன்னா நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கூட சொல்றேன். பிகினரா இருக்கப்ப ஃபர்ஸ்ட் ஓகே. அண்டர்லைங்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஓகே. அண்டர்லைங்ல இருந்து வரதான் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல ஓகே இருந்து சார். வரதான் ஆப்ஷன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க்கெட் பத்தி தெரியணும் அப்படின்னு நினைச்சுன்னா ஈக்விட்டியை பத்தி பாருங்க. ஈக்விட்டில ஸ்டாக் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. ஏன்னா ஸ்டாக்ல இருக்க பர்சன்டேஜ் தான் இண்டெக்ஸாவே ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. இண்டெக்ஸ் தெரிஞ்சது தான் நீங்க ஆப்ஷன் தெரியணும். ஏன்னா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் பத்தி வரீங்கன்னா இப்ப நாங்க டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இப்படி பண்ணுங்க அப்படி சொல்றோம். இப்போ ஒரு பிகினர் டைரக்டா ஆப்ஷன் போறாங்கன்னா உங்களுக்கு தலையும் தெரியாது காலும் தெரியாது. ஓகேங்களா? இல்ல அதனால தான் நான் அதுக்கு டிஃபரன்ஸ் ஏன்னா அது நம்ம ஹைலி ரிஸ்க்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் நான் அதுல போகல. ஜஸ்ட் அது என்னன்றது ஈக்விட்டி தெரிஞ்சு. பாருங்க சார். ஷூர். பியூர் அண்ட் பியூர் ஷூர். ஈக்விட்டி பாருங்க. ஒரு 2 மந்த்ஸ் ஈக்விட்டிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. இன்ட்ராடேல பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க தாராளமா ஆப்ஷன்ஸ் கிட்ட போலாம். ஷூர் சார். ஏன்னா அந்த தேங்க் யூ 2 சார். மந்த்ஸ்ல ம். ஓகே சார். இல்ல நீங்க எனக்கு சொன்னது எனக்கு ஐ காட் தட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கணும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்ஷன் கிட்டே போகணும். ஓகே. ஓகே சார் மியூட் பண்றேங்க. அடுத்து if I put stop loss it immediately comes to stop loss after stocks moving up. ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆக்சுவலி வந்து கினோன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. சார் ஆக்சுவலி அது ஒரு தடவை 2 தடவை அப்படி பார்க்காதீங்க. எப்பயுமே ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்றது தான் இங்க என்னைக்குமே வந்து கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் வரீங்க அப்படின்னா வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரே கேண்டல்ல அந்த ₹1 இருந்து ₹100 ட்ரேட் ஆகுறதுலாம் சூப்பரா நடந்திருக்கு. லைவ் சார்ட்ல நானே பார்த்திருக்கேன். ₹1 ட்ரேட் ஆகும். சடனா எக்ஸ்பைரி அன்னைக்கு 2 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் கீழே விட்டாங்கன்னா இண்டெக்ஸ்ல இருந்து அந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா ₹1 இருந்து ₹100 ₹200 ட்ரேட் நடக்கும். அப்போ வந்து நீங்க வந்து ஹியூஜ் லாஸ் இன்கர் பண்ணுவீங்க. ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணீங்க. அது ஸ்டாப் லாஸ்ன்றது கான்செப்ட் என்னன்னா பைசால வந்து டிஃபரன்ஸ் அடிச்சாலும் ஸ்டாப் லாஸ் தான் சார் அது. ஓகேங்களா? ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் பார்த்துட்டு லாஸ் ஆகுது அப்படின்னு வந்து நீங்க அதை விட்டுறாதீங்க. 2வது விஷயம் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ₹100 என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு ₹20 ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா ₹80 எஸ்எல் போடுவீங்க. ஓகேங்களா? அப்ப ₹80 எஸ்எல்னா 20 பாயிண்ட். அப்ப மினிமம் டேக் ப்ராஃபிட் வந்து 40 பாயிண்ட் இருக்கணும். அதாவது ₹100 இருந்து 140. ஓகேங்களா? அதுதான் வந்து 1:2 ரேஷியோ. ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எத்தனை ஸ்டாப் லாஸ் இருக்கு அகைன் ரிவார்டு டார்கெட் அடிக்குதுன்னா நீங்க வந்து ப்ராஃபிட்ல தான் சார் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் போடுறப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து டேக் ப்ராஃபிட் மினிமம் ஆர்ஆர் 1:2 வச்சு 1:2 1:3 1:4 இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணாலே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் சார். அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே வந்து ஸ்டாப் லாஸ் ஒரு 2 ட்ரேட்ல அடிக்கலாம் சார். ஆனா டேக் ப்ராஃபிட் அடிக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஸ்டாப் லாஸ்லாம் ரெக்கவர் பண்ணிடும். பொசிஷன் சைசிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியம் சார். ஓகேங்களா? சரிங்க. ஓகே நான் தேங்க்யூ ஃபார் த கமெண்ட்ஸ். ஓகே நான் செஷன்ஸ் க்ளோஸ் பண்றேன். நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ பாய்.